விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி. இன்றைக்கு ஒரு மாற்றம். சொல்லுங்க ஐயா. பொதுவாகவே நான் எப்பொழுதும் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்பவனாக இதுவரை இருந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சில ஐயப்பாடுகள், அதனால் அந்த ஐயப்பாடுகளை விளக்குவதற்கு மிக சரியான நபர் நீங்கள்தான் என்ற ஒரு முடிவின் அடிப்படையில் நான் ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். நீங்கள் அந்த கேள்விக்கு உரிய பதிலை தருவீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். காரணம், நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி தொடர்பாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறீர்கள். பலர் உங்களை பாராட்டியிருக்கிறார்கள். அனுபவத்தில் நானே அதை உணர்ந்திருக்கிறேன். கொரோனாவால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு மரணம் வரை சென்று நான் திரும்பி இருக்கிறேன். என்னுடைய நுரையீரல் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. நான் யோசித்தேன், நான் ஏறக்குறைய 1966 மாநில கல்லூரியில் நுழைந்தேன். அப்பொழுது ஒரு 18 வயது என்று வைத்துக்கொள்ளுங்கள். 18 வயதிலிருந்தே நான் ஆசனங்களை முறையாக கற்றுக்கொண்டேன். ஆசனா ஆண்டியப்பன் என்பவர் திருநெல்வேலியில் இருந்தார். முறையாக அவரிடம் கற்று 18 வயதிலிருந்து ஆசனங்களை தொடர்ந்து செய்வேன், கடுமையாக செய்வேன். ஆக ஆசனங்கள் காலையில் போடுவது, மாலையில் 1 மணி நேரம் நடப்பது, உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாவற்றிலுமே ஒரு நியதிக்கு உட்பட்ட நிலையில் நான் இருந்ததனால் எனக்கு எந்த விதமான நோயும் எந்த நிலையிலும் பாதிக்காது என்ற நம்பிக்கையோடு இருந்து ஏறக்குறைய ஒரு 70 வயது வரையில் அப்படியே தொடர்ந்திருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது உலகத்தையே கவ்வி பிடித்த அந்த கொரோனா என்னையும் பற்றி கொண்டது. அது மிகப்பெரிய அளவுக்கு நுரையீரலை பாதித்து விட்டது. நான் மீண்டு வந்ததே அது இறை அருள் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகுதான் நான் யோசித்தேன், நாம் எவ்வளவோ ஆசனங்கள் போட்டு நடைப்பயிற்சி செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை பெரிதாக பேணி பாதுகாத்த நிலையிலும் இந்த அளவுக்கு நம்முடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன பிரச்சனை என்று புரியாமல் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் உங்களுடைய அறிமுகம் எனக்கு வந்து வாய்த்தது. அப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், இந்த சுவாசத்தில் தான் ஐயா நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும், நீங்கள் மூச்சு பயிற்சி ஏதாவது செய்கிறீர்களா என்று கேட்டீர்கள். இல்லை, நான் மூச்சு பயிற்சி அதிகமான கவனம் செலுத்தியதில்லை என்றேன். அதுதான் பிரச்சனை. நான் உங்களுக்கு எப்படி மூச்சு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று முறையாக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் குறைந்தது 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் நீங்கள் செய்து கொண்டே வந்தால் நீங்களே மிகப்பெரிய மாற்றங்களை உடலளவிலும் உங்கள் மனதளவிலும் கூட அடைய முடியும் என்று நீங்கள் சொல்லித்தான் எனக்கு அந்த பயிற்சியை கொடுத்தீர்கள். அந்த பயிற்சியினால் நான் பெற்ற பயன்கள் மிக அதிகம். அதனால் எனக்கு கிடைத்த அந்த நற்பயன் இந்த விடைதேடும் வினாக்கள் பகுதியை பார்க்கக்கூடிய அத்தனை பார்வையாளர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய இந்த கேள்வி உங்கள் முன்னால் வைக்கிறேன். இந்த மூச்சு பயிற்சி என்பது, பிராணாயாமம் என்பது, இந்த மூச்சை கட்டுப்படுத்துவது, இந்த மூச்சை நெறிப்படுத்துவது, இவற்றை பற்றியெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். சரிங்க ஐயா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இணையாக என்னை அமர வைத்து நீங்கள் கேள்வி கேட்க நான் பதில் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்ததற்கு முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றில் பெரியார் இன்னொன்றில் சிறியாராக இருப்பார், ஒன்றில் சிறியார் இன்னொன்றில் பெரியாராக இருப்பார். இப்பொழுது நான் சிறியவன், நீங்கள் பெரியவன். நீங்கள் எப்போதுமே பெரியவர். இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள்.
நாம் இந்த மண்ணில் பிறந்தவுடன் செய்கின்ற முதல் காரியம் ஒரு மூச்சை உள்ளே எடுக்கிறோம், பின்பு அழுகின்றோம், சுற்றி இருப்பவர்கள் சிரிக்கிறார்கள். நாம் இந்த மண்ணில் செய்கின்ற இறுதி காரியம் மூச்சை வெளிவிடுகின்றோம், அசைவற்று இருக்கிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அழுகிறார்கள். ஒரு உள்மூச்சு, ஒரு வெளிமூச்சு. இந்த இடத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நாம் வாழ்க்கை என்று சொல்கிறோம். அழகு. இந்த வாழ்க்கையை நாம் நலமுடனும் சீருடனும் சிறப்புடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்றால் நாம் சற்று நம் மூச்சை கவனிக்கவும் வேண்டும். மூச்சை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த மூச்சு தான் நம்மை உயிரோட்டமாக இயக்கி கொண்டிருக்கின்றது. மூச்சு உள்ளவரை தான் நமக்கு சிவம் என்று பெயர். மூச்சு நின்றுவிட்டால் சவம் என்பார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு தாள லயத்தோடு தான் இயற்கையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடை, குளிர், வசந்தம், இலையுதிர் காலங்கள் எப்படி அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் வந்து செல்கின்றதோ அதுபோன்று நம்முடைய உடலிலும் ஒரு லயம் இருக்கின்றது. உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பசிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கச் செல்கிறோம். அதுபோன்று நம் உணர்வுகளுக்கும் மூச்சுக்கும் கூட ஒரு லயம் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் நம் மூச்சுக்கும் உணர்வுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஒரு குழந்தை மூச்சு விடுவதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அது தூங்கி கொண்டிருக்கும் போது நாம் நன்றாக அதை கவனிக்கலாம். வயிறும் அந்த மார்பும் மேலே ஏறி கீழே இறங்கும். அப்படி அதுதான் இயற்கையான லயம். ஆனால் அந்த இயற்கை லயத்தை நாம் நமக்குள் இருக்கின்ற உணர்வு எழுச்சிகளால் மாற்றி விடுகின்றோம். கோபம், பயம், துக்கம், சந்தோஷம் போன்ற எதிர்மறை உணர்வுகளுக்கு ஆளாகி அந்த உணர்வுகளுக்கு பின்னே சென்று அந்த உணர்வுகளுக்கு ஏற்றாற்போல் மூச்சை நாம் எடுத்து விடுவதால் தான் நம்முடைய உடலும் ஆரோக்கியம் கெட்டுவிடுகின்றது, நம்முடைய மனதும் ஆரோக்கியம் கெட்டுவிடுகிறது. மனதிற்கு மனச்சோர்வு, மனச்சிதைவு, மன அழுத்தம் போன்ற நோய்கள் எல்லாம் இந்த மூச்சின் மூலமாகத்தான் நமக்கு வந்து சேர்கிறது. நாம் அனைவருமே தினமும் மூச்சை எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மூச்சை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் மூச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மூச்சு தான் அமைதியான உள் உலகத்தையும் செயல்பாடுகள் நிறைந்த வெளி உலகத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக செயல்படுகிறது. இப்போ அமைதியான உள் உலகம் என்றால் நம்முடைய உள்ளிருக்கின்ற அந்த ஜீவன், செயல்பாடுகள் நிறைந்த உலகம் என்றால் இந்த உடல். இதைத்தான் ஸ்தூல உடல், சூட்சும உடல் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த உடலையும் மனதையும் இணைக்கின்ற ஆற்றலும் இந்த மூச்சுக்கு உண்டு. நம்முடைய உள்ளே எடுக்கின்ற ஒவ்வொரு மூச்சும் நமக்கு சக்தியை கொடுக்கின்றது. நாம் வெளிவிடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் நம்முடைய உடம்பையும் மனதையும் தளர்வடைய செய்கின்றது. இப்போது மனிதர்களாகிய நமக்கு எல்லா உணர்வுகளுமே உண்டு. கோபம் வரும், பயம் வரும், பொறாமை என்ற உணர்வு வரும், இவை வெறுப்பு வரும். இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுபட முடியாது. ஆனால் அந்த உணர்வுகளை நாம் கையாள முடியும். எப்படி என்றால் இந்த மூச்சை கவனிப்பதன் மூலமாக நாம் இந்த உணர்வுகளிலிருந்து சீக்கிரமே வெளிவந்து விடலாம். இப்போ இது எப்படி? இந்த மூச்சை கவனிக்க கவனிக்க நம்முடைய மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் கூட தானாக விலகிவிடும். இது எப்படி என்றால் ஒரு வானத்தில் பட்டம் பறப்பது போன்றது. இப்போ அந்த பட்டத்தை நாம் கையில் ஒரு கயிறு வைத்து கொண்டுதான் இயக்குவோம். அந்த கயிறை நாம் மேலேயோ கீழேயோ இழுக்கும் போது அந்த பட்டம் சரியான தூரத்தில் சென்று கொண்டே இருக்கும். நம் மனம் பட்டத்துக்கு ஒப்பானது. நம்முடைய மூச்சு தான் அதை இயக்குகின்ற கயிறு. இப்படி எடுத்துக்கொண்டால் மூச்சை எந்த அளவுக்கு நாம் சரியான முறையில் எடுத்து எடுத்து விடுகின்றோமோ அது போன்றே நம்முடைய மனமும் அமைதியடையும், உடலும் ஆரோக்கியமடையும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த மூச்சை எப்படி சரியான முறையில் எடுக்கிறோமா? நம் சுவாசம் சரியான முறையில் தான் இருக்கிறதா என்று சற்று யோசித்தால் அதிகமான பேர் தவறான முறையில் தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல சுவாசத்தை நாம் எடுப்பது என்பது நம் உடலில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால், உள்ளிழுக்கும் மூச்சை நாம் உள்ளே எடுக்கும்போது வயிறு நன்றாக விரிய வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது வயிறு சுருங்க வேண்டும். இப்பொழுது வாசகி, நாம் பல்வேறு செயல்களில் ஈடுபடுகிறோம்.
அப்படி செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் வயிறு சுருங்குகிறதா, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அதன் மீது எப்படி நாட்டம் இருக்கும்? அதைத்தான் நான் அதை நீங்க எப்போதும் கவனித்தே கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அந்த உணர்வுகளினால் நம் தாக்கப்பட்டு தான் நம் மூச்சின் லயம் மாறுகிறது என்று சொல்கிறேன் அல்லவா. இதற்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது. எப்படி என்றால், இந்த பிராணாயாமா போன்ற மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நம்முடைய மூச்சின் லயத்தை இயற்கை தன்மைக்கு நம்மால் மாற்ற முடியும். இப்போ யோக சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படி என்றால், மூச்சை நன்றாக உள்ளே எடுக்கும் பொழுது வயிறு விரிவடைகிறது அல்லவா. அப்போது வயிற்றுக்கும் நம்முடைய அந்த நுரையீரலுக்கும் நடுவில் டயப்ரம் என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது. அந்த டயப்ரம் என்ன ஆகுது, அந்த நுரையீரல் நம்ம ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளே எடுக்கும் பொழுது நன்றாக விரிவடைகிறது. விரிவடைவதன் மூலமாக அந்த டயப்ரம் என்ற உறுப்பு கீழே தள்ளப்படுகிறது. அப்போ அதிகமான பிராணசக்தியை நமக்குள் நாம சேகரித்துக் கொள்ளலாம். அதே சமயம் ஒரு சாதாரண வயிற்றை உள்ளிழுத்து நாம் மூச்சை எடுக்கும் போது இந்த டயப்ரம் மேலே ஏறி விடுகிறது. அப்படி மேலே ஏறும்போது நுரையீரலின் விரிவடைவு தன்மை தடைப்படுகிறது. அப்போ நம்ம கொஞ்சமான பிராணசக்தியை தான் உள்ளே எடுத்துக்க முடியும். இதையே தான் இந்த மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், ஆழ்ந்த சுவாசத்தை டீப் பிரெத் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை எடுக்கும் போது நாம் 500 ml மூச்சு காற்றை உள்ளே எடுத்து செல்கிறோம். அதுல லங்ஸுக்கும் அந்த நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த டெட் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த நுரையீரல் பகுதியிலேயே டெட் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துல 150 ml மூச்சு காற்று உபயோகிக்க முடியாமல் விரயமாகி விடுகிறது. மீதி இருக்கின்ற 350 ml மூச்சு காற்றை நாம் உடல் முழுவதுக்கும் கொண்டு செல்கிறோம். சாதாரணமான மூச்சு எடுத்துக்கொண்டால் அதில் நாம் உள்ளே எடுக்கின்ற மூச்சின் அளவே 350 ml தான். அதில் விரயமாகக்கூடியது 150 ml. மிச்சம் இருக்கின்ற 200 ml அந்த பிராணசக்தி தான் நம் உள்ளே செல்கிறது. இதனால் என்ன நடக்கிறது, மூளை முதல் நம்முடைய உறுப்புகளில் இருக்கின்ற அனைத்து செல்களுக்கும் கொண்டு சேர வேண்டிய ஆக்சிஜனின் அளவு குறைகின்றது. ஏன் ஆழ்ந்த நீண்டமான மூச்சை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், நீண்டு ஆழ்ந்த மூச்சை எடுப்பதால் நம்முடைய ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே அதிகமாகும். அதே சமயம் நம்ம சிறு சிறு மூச்சுகளாக வயிற்றை சுருக்கி கொண்டு எடுத்துக்கொண்டே இருந்தால் நம் ஆயுள் குறையும். இப்போது பாருங்களேன், நாய், பூனை, முயல் இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாமே சின்ன சின்ன மூச்சாக தான் எடுத்து விடும். வேகமாகவும் இருக்கும் அதனுடைய மூச்சு. அதனால் அதனுடைய ஆயுட்காலம்ங்கிறது ஒரு 12 வருடங்கள் 15 வருடங்கள் தான் இருக்கும். அதே சமயம் யானை, ஆமை போன்ற உயிரினங்கள் 200 ஆண்டுகளுக்கு மேல் கூட வாழ்கின்றது. காரணம், அது ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டிருப்பதால் தான். நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, எப்போதும் எப்படி நாம் இந்த மூச்சை ஆழமாக எடுத்து வயிறு விரியுதா, வயிறு சுருங்குகிறதா என்று எப்படி நாம் அதை பார்த்து கொண்டே இருப்பது என்று. அதற்குத்தான் மூச்சு பயிற்சி என்ற ஒன்றை நம்முடைய சித்தர்கள், முனிவர்கள் எல்லாருமே நல்லா வரையறுத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த மூச்சு பயிற்சியை நாம் செய்யும் பொழுது நமக்கு பிராணசக்தி அதிகமாக கிடைப்பதால் நுரையீரலுடைய சாதாரணமான நம்ம மூச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் போது 100% 30% தான் நம் நுரையீரலை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சாதாரணமாக மனிதர்கள் அனைவரும் 30% தான் நுரையீரல் பயன்படக்கூடிய அளவுக்கு தான் நாம் சுவாசிக்கிறோம். ஆமா, ஏன்னா அந்த மூச்சினுடைய அளவு டீப் பிரெத்தை நம்ம எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் பிராணசக்தியின் அளவும் நமக்கு உள்ளே குறையுது. ஆனால் இந்த பிராணாயாமா போன்ற மூச்சு பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டால் 90% நுரையீரலின் கொள்ளளவும் அதிகரிக்கும், அதனுடைய செயல்பாடும் அதிகரிக்கும். இந்த நம்ம உடம்பில் தேங்கி இருக்கின்ற நச்சு பொருட்கள் 100ல் 90% மூச்சு காற்றின் வழியாகத்தான் வெளியேறுகிறது. மீதம் இருக்கின்ற 10% மலம், சிறுநீர் கழித்தல், வியர்வை மூலமாக வெளியேறுகின்றது. அப்படியெல்லாம் இந்த பிராணாயாமா என்பது அவ்வளோ அவசியமா என்று கேட்டால், இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நிறைய நோய்களுக்கு நாம் ஆட்படுகின்றோம், மன அழுத்தங்களுக்கு ஆளாகின்றோம். ஒரு 24 மணி நேரமும் நாம் தொடர்ந்து உற்சாகத்துடனும் உடல் சோர்வில்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் ஒரு 25 நிமிடங்கள் நீங்கள் அமர்ந்து செய்கின்ற இந்த பிராணாயாமா உங்களுக்கு உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி அவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இப்போ பதஞ்சலி கூட என்ன சொல்கிறார் என்றால், அஷ்டாங்க யோகத்தில் யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா,
தாரணா, தியானா என்று 8 அங்கங்களாக யோகத்தின் அங்கங்களை பிரித்து சொல்கிறார். அஷ்டாங்க யோகம். அதைத்தான் நம்ம அஷ்டாங்க யோகம் என்கின்றோம். அதில் அவர் என்ன சொல்கிறார்? பிராணாயாமாவில் பல பிராணாயாமாக்கள் உண்டு. இதில் இப்போ நான் சொல்கிற பிராணாயாமம் மிகவும் எளிதானது. இப்போ இதில் முதல் வகை என்பது நம்முடைய கவனத்தை உடலின் வெவ்வேறு பகுதிகளில் கொண்டு போய் செலுத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மூச்சை உள்ளே எடுத்து அந்த அது அப்படி செய்வது ஒரு வகை. அதற்கு பேர் பூரகம். இதுதான் முதல் வகை. இரண்டாவது, உள்ளே எடுத்த மூச்சை குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு நிறுத்துவது. இதுக்கு பேர் கும்பகம். இது இரண்டாவது வகை. பின்பு அந்த மூச்சு காற்றை வெளியனுப்புவது குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு. இதற்கு பேர் தான் ரேசகம். இப்போ இது மூன்றாவது வகை. பூரகம், கும்பகம், ரேசகம் என்று சொல்றீங்க இல்லையா? இப்போ மூச்சை உள்ளிழுப்பது கும்பகம், அதை உள்ளிழுப்பது பூரகம், பூரகம், அடக்குவது, அதை நிறுத்துவது அது கும்பகம். அதை நிறுத்துவது என்பதை ஒவ்வொருவர் ஒரு அளவு சொல்கிறார்களே. இவ்வளோ எத்தனை கவுண்டிங்ல எத்தனை முறை நீங்க நிறுத்துங்க. அது ஏன்னா பிராணாயாமாவில் நிறைய பிராணாயாமாக்கள் இருக்கு. சில பிராணாயாமக்கள் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் மூச்சை கட்டுப்படுத்துவதாக இருக்கும். சில பிராணாயாமக்கள் நிறைய மூச்சை எண்ணிக்கையில் கட்டுப்படுத்துறதுலாம் இருக்கும். அதெல்லாம் முறையான பயிற்சி எடுத்துக்கொண்ட பிற்பாடு தான் அது போன்ற பிராணாயாமக்கள்லாம் நம்ம செய்ய முடியும். இது அடிப்படையாக நான் சொல்கின்ற நாள்தோறும் தினந்தோறும் நாம் வாழ்கின்ற இந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் வாழ்க்கையோடு எடுத்து செல்லக்கூடிய வெகு எளிதான பிராணாயாமாவை பற்றி தான் நான் பேசுகிறேன். இப்போ இந்த பிராணாயாமா இது 3 வகையாக இருக்கிறது. இதில் 4வது வகை பிராணாயாமா ஒன்று உண்டு. இது எப்படின்னா, நம்ம எந்த முயற்சியுமே செய்யாமல் தானாகவே நிகழக்கூடியது. இது எப்போது நிகழும்? மனம் நிச்சலனமாக இருக்கும்போது இந்த பிராணாயாமம் நிகழ்கிறது. இதற்கு பேரு தான் தியானம் என்று நாம் சொல்கிறோம். இந்த தியானத்தில் என்னவாகிறது என்றால், அந்த வழக்கத்தை விட இயல்பு நிலையிலிருந்து மாறி மாறி நாம் எடுத்து விட்டு கொண்டிருக்கின்றோமே அல்லவா மூச்சு. இந்த தியானத்தில் ஒரு 20 நிமிடங்கள் நாம் அமரும் போது தன்னைத்தானே மூச்சு தன்னை மாற்றிக்கொள்கிறதாம். இதனால் என்ன ஆகிறது? பிரபஞ்ச சக்தியை நாம் அதிகமாக கிரகித்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மூச்சு எந்த அளவுக்கு மனிதனின் செயல்பாடுகளை தீவிரப்படுத்துகிறது என்றால், மனம் என்பது தெளிவற்றது, பல குழப்பங்கள் நிறைந்தது. ஆனால் மூச்சு என்பது மிக தெளிவானது. மூச்சோடு நம் செயல்பாடுகள் இருந்தால் நம் மனதையும் உடலையும் நாம் வெகு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். திருமூலர் கூட என்ன சொல்கிறார்? ஐவர்க்கும் நாயகன் அவ்வூர் தலைவன், உய்யக் கொண்டு ஏறும் குதிரை மற்றொன்று உண்டு, மெய்யருக்கு பற்று கொடுக்கும், கொடாது போய் பொய்யரை துள்ளி வீழ்ந்திடுமே என்று சொல்கிறார். இங்கு ஐவர் என்று அவர் குறிப்பிடுவது நம் ஐம்புலன்களை, கண், காது, மூக்கு, வாய், மெய் என்ற ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்கள் வழியாகத்தான் நாம் இந்த உலகத்தையே அடக்கிறோம். அது சொல்கின்ற செய்திகளின் அடிப்படையில் நம் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஐம்புலன்களுக்கு நாயகனாகவும் இந்த ஐம்புலன்கள் உரைகின்ற ஊர் என்று நம் உடலை சொல்கிறார். இந்த உடலுக்கு தலைவனாகவும் ஒருவன் இருக்கின்றார். அவன்தான் அந்த மனம். அந்த மனம் என்கின்ற தலைவன் வலுவாக இருந்தால்தான் இந்த உடல் என்ற ஊரும் வலுவாக இருக்கும். தலைவன் வலுவிழந்து விட்டால் இந்த உடலில் உரைகின்ற அந்த ஐம்புலன்களும் தன்னிச்சைக்கு செயல்பட ஆரம்பித்து விடும். அந்த மனம் என்கின்ற தலைவன் ஒரு குதிரை மேல் ஏறி வருகின்றானாம். அந்த குதிரை எது என்று கேட்டால் நம் மூச்சு. ஏன் ஒரு சங்கேத மொழியில் மூச்சை குதிரைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் திருமூலர் என்றால், குதிரைக்கே இருக்கக்கூடிய வேகம், ஆற்றல், இடைவிடாத ஓட்டம், இது எல்லாமே நம் மூச்சுக்கும் உண்டு. பொதுவாக குதிரை சவாரி செய்வது என்பது மிகவும் கடினமான காரியம். எடுத்த உடனே நம்மளால சவாரி செய்துவிட முடியாது. முதலில் அந்த குதிரையோடு இணக்கமாக பழக வேண்டும். பின்பு நன்கு தேர்ந்து பயிற்சி பெற்றவர்களிடம் குதிரை ஏற்றத்திற்கான பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த குதிரையின் மேல் ஏறி ஒரு தடவை சேனையை பூட்டிவிட்டால் அந்த குதிரை வாழ்நாள் முழுவதும் அந்த எஜமானனுக்கு விசுவாசமாகத்தான் இருக்கும். அது போன்றதுதான் மூச்சை அடக்குவதும் ஆழ்வதும் வெகு சிரமம்தான். ஆனால் இது போன்ற பிராணாயாமா போன்ற மூச்சு பயிற்சிகள் செய்பவர்களுக்கு அது மிகவும் எளிதான காரியமாகத்தான் இருக்கும். நீங்கள் சொல்வது போல் ஒரு 25 நிமிடங்கள் நாங்கள் அமர்ந்து இந்த ஆழ்ந்த சுவாசத்தை நாம் பிராணாயாமாவில் செய்வதனால்
அன்றைக்கு நாள் முழுவதுக்குமே நமக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கிறது. தொடர்ந்து இதை செய்ய 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 நம் மூச்சின் லயம் நம்மை அறியாமலேயே இயல்பு நிலைக்கு மாறிக்கொண்டும் வருகிறது. உண்மை. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உண்மை. அனுபவத்திலேயே நான் அதை அறிந்திருக்கேன். அப்போ இந்த குதிரை யாருக்கு வசப்படும்? திருமூலர் என்ன சொல்கிறார்? இந்த மெய்ஞானிகளுக்கு மட்டும்தான், மெய்ஞானத்தை தேடுபவர்களுக்கு இந்த குதிரை வசப்படுகிறது. அதை விட்டு விட்டு அந்த உலக மாயைகளில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற பொய்யர்களை அந்த குதிரை வீழ்த்தி விடும் என்கிறார். அந்த குதிரை சவாரி செய்வதற்கு போதிய பயிற்சி இல்லாமல் அதன் மேல் தள்ளிவிட்டு ஓடிவிடும் என்கிறார். அது மட்டும் அவர் சொல்லவில்லை. இந்த பிராணாயாம செய்யும் போது நாம் அடைகின்ற அந்த நிலை இருக்குது பாருங்க, அதை கூட அவர் ஒரு பாடலில் ஒப்பிட்டு பேசியிருப்பார். பறவையை விட வேகமாக செல்கின்ற இந்த குதிரை என்கின்ற பிராணனை நாம் வசப்படுத்தி கொண்டால் கல் உண்ணாமலேயே கல்லுண்ட மயக்கத்தை அடையலாம் என்கிறார். இந்த கல் என்பது ஒரு போதை. அந்த போதைக்கு அடிமைப்பட்டு தானே எல்லாரும் அந்த நாடி செல்கிறார்கள். ஆனால் அந்த கல் என்ற ஒரு போதை மருந்தையெல்லாம் நாம் உட்கொள்ளாமலேயே நம் மூச்சு காற்றின் வழியாக இந்த பிராணாயாமா செய்வதன் மூலம் ஒரு பரவச நிலையில் நாம் தொடர்ந்து இருக்கலாம் என்றும் அவர் அதில் பதிவு செய்கின்றார். இந்த பிராணாயாமா செய்வதனால் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராணா என்றால் உயிர் நுட்ப சக்தி, ஆயாமா என்றால் கட்டுப்படுத்துதல், பிராணனை நம் வசப்படுத்துதல் என்று கூட சொல்லலாம். நாம் அனைவருமே சக்தி என்கின்ற சமுத்திரத்தின் மேல்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு உள்ளே எப்படி செல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறோம். அதற்கான திறவுகோல் தான் இந்த பிராணாயாமா என்பது. இந்த பிராணாயாமா செய்வதனால் உடலும் உள்ளமும் உற்சாகம் அடைகிறது. தலை முதல் பாதம் வரை இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் பிராணசக்தியானது அதிகமாக சென்று ஆக்சிஜன் அதிகமாக உள்ளே நிரம்பி அங்கு இருக்கின்ற நச்சுப் பொருட்கள் மூச்சின் வழியாக வெளியேறுவதால் மனதில் தேவையற்ற எண்ணங்களை நாம் சேர்த்து கொள்ள மாட்டோம். பிராணசக்தி கீழ்நோக்கி இருக்கும் போதுதான் வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நமக்குள் அமர்ந்து கொள்ளும். தீய பழக்கங்களுக்கு அடிமையாவதும் கூட இந்த பிராணசக்தியின் குறைபாடுகளால் தான். பிராணசக்தி பண்ணுகிறவர்களின் புத்தி கூர்மையாக இருக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், அவர்களுக்குள் இருக்கின்ற ஆற்றல் தானாகவே வெளிப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மலினமான சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கூட நாம் இழந்துவிட்ட நம் புன்னகையை நமக்கு மீட்டு தரக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பிராணாயாமாவிற்கு உண்டு. இது போன்று திருமூலர் இன்னொரு பாடலில் கூட பிராணாயாமாவை பற்றி பதிவு செய்கிறார். கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர் மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை மேல் கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே என்கிறார். இங்கு கால் என்று அவர் குறிப்பிடுவது மூச்சைத்தான். அப்போ மூச்சை கட்டுவது என்றால் என்ன? இந்த மூச்சை உள்ளே அடக்கி குண்டலினி சக்தியை, மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினியை மூச்சு காற்றின் வழியாக, அந்த மூச்சு காற்றின் மூலம் சுழுமுனை வழியாக சகசிரார தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவனின் அந்த மூச்சு காற்றின் வழியாக நம்ம பிராணசக்தியை மேலே சகசிரார தலத்திற்கு ஏற்றி கொண்டு சென்றால் அங்கு நிலவை போன்று ஒளி வீசுகின்ற முகத்தை உடைய இறைவனின் திருமுகத்தை நாம் தரிசிக்கலாம். அந்த திருமுகத்தை கண்டு தரிசித்து பின்பு அந்த குண்டலினி சக்தியை ஆக்ஞா சக்கரத்தில் கொண்டு நிறுத்தி அங்கு இருக்கின்ற அமிர்தத்தை இறைவனை எண்ணி பருகாமல் புத்தி கெட்டு போய் மோகத்தினால் பனை மரத்திலிருந்து இறக்குகின்ற கல்லை தினந்தோறும் பருகுகின்ற மடையர்களை இந்த நாட்டை ஆள்கின்ற அரசன் தண்டித்து திருத்த வேண்டும் என்கிறார். இதிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். போதை பழக்கங்களுக்கு ஆளாகிறவர்கள் கூட எந்தவித பிரயத்தனமும் செய்யாமல் இந்த மூச்சு பயிற்சியை மட்டும் தொடர்ந்து இந்த பிராணாயாமாவை செய்து கொண்டு வந்தால் இந்த போதை பழக்கங்கள் நம்மை விட்டு, நம்ம உடலுக்கு எதுவெல்லாம் தீங்கு விளைக்கின்ற விஷயங்களோ அது எல்லாமே நம்மை விட்டு தானாக வெளியேறி செல்லும். வேற ஏதாவது இந்த இடகலை பிங்கலை சுழுமுனை அப்படின்னு சொல்றோம். அப்போது இடது பக்க நாசியின் மூலமாக சுவாசிப்பது இடகலை, வலது பக்கம் சுவாசிப்பது பிங்கலை. இந்த இரண்டு நாடியும் கூடுகிற இடத்தில் தான் அந்த மையப்பகுதி சூழ்முனைன்னு சொல்கிறோம். இப்போ இது இந்த
மூலாதாரங்கள் 6 இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த 6 ஆதாரங்களுக்குள்ளேயும் இந்த நாடிகள் 3 நாடிகள் ஊடுருவி சென்று மாற்றங்களை உருவாக்குறதா? ஆமா. இந்த பிராணாயாமா போன்ற மூச்சு பயிற்சிகள் மூலமாக இந்த 6 ஆதாரங்களையும் மேலெழுப்புகின்ற அந்த 6 ஆதாரங்கள் அப்படியே மேல் நோக்கி போகணும். குண்டலினி சக்தி என்பது எல்லாருக்குமே அந்த மூலாதாரத்தில் பாம்பு போல் சுருண்டு போய் படுத்து கொண்டிருக்கிறது. பாம்பின் இயல்பு என்ன? நன்றாக படமெடுத்து மேலே போவது தானே. இந்த மூச்சு காற்றை உபயோகித்து நாம் செய்கின்ற பிராணாயாமாவினால் தானாகவே அந்த குண்டலினி சக்தி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை வழியாக நம்முடைய சகசாரத்தை சென்று அடைகிறது. அந்த இடத்தில் நமது பிராணாயாம செய்பவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஒரு வைப்ரேஷன், அதிர்வலைகள்னு சொல்றோம்ல, அதை நம்ம நல்லா உணரலாம். இது நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன், அதன் மூலம் நீங்களும் தெரிந்திருப்பீர்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இதுல இப்போ நீங்க சொன்னீங்களே இடகலை பிங்கலை என்றது. இடது நாடி என்பது சந்திர நாடி, வலது நாடி என்பது சூரிய நாடி. இந்த இரண்டையும் நாம் சரியான முறையில் அது பண்றதுக்கு தான் நாடி சோதன் பிராணாயாமான்னு ஒன்று சொல்லுவாங்க. இடது நாசி வழியாக மூச்சை எடுத்து சற்று நேரம் நிறுத்தி அப்புறம் வலது நாசி வழியாக வெளிவிட வேண்டும். இதை மாற்றி மாற்றி செய்யும் பொழுது நம்முடைய அந்த மெட்டபாலிசம் லெவல், இந்த வளர்சிதைவு இதுன்னு சொல்றாங்களா, அது சரியான முறையில் நாம் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த நாடி சோதன் பிராணாயாமா நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது நம்முடைய நினைவாற்றலையும் அதிகப்படுத்தும், மனதை ஒருமுகப்படுத்துகின்ற ஆற்றல் இந்த நாடி சோதன் பிராணாயாமாவிற்கு உண்டு. இப்போ நீங்கள் இப்போ உதாரணமாக எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்ததில் இதை இப்படி வச்சுட்டு இந்த மையப்பகுதி இங்கே அடுத்து இந்த பக்கமாக இடது நாசி வழியாக தான் மூச்சை முதலில் இங்கே நிறுத்தி, ரொம்ப நிறுத்த வேண்டாம், பிறகு வலது பக்கம் நம்ம அதை விடுறோம், அப்புறம் திரும்ப இடது பக்கம் கொண்டு போகிறோம். இது மாதிரி நம்ம செய்யறதுன்றது இப்போ அதுதான் நான் உங்களுக்கு கேட்குற முக்கிய கேள்வி. அதனுடைய எண்ணிக்கை பலர் பலவிதமாக சொல்கிறார். அதுலேயும் சில வித்தியாசமான பிராணாயாமாக்கள் இருக்கிறதையா. இது எல்லாருக்குமே எளிதாக செய்யக்கூடியதா. இதை எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். உடலில் ஒரு களைப்பு விடுகிறது, இல்லை தூக்கம் வரவில்லை, மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி நேரங்களில் நீங்க அமர்ந்து இது போன்ற அந்த நாடி சோதன் பிராணாயாமா பண்ணும்போது உடல் முழுவதற்கும் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கிடைக்கும். நல்ல ஒரு விழிப்புணர்வு அதிகமாகும். இந்த மூச்சு பயிற்சி செய்வதனால் நம்முள் இருக்கின்ற விழிப்புணர்வின் ஆற்றல் அதிகரிக்கும். அதனாலதான் இந்த நாடி சோதன் நம்ம இப்போ வீட்டில் ஒரு யஜ்ஞம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, வேதங்கள்லாம் சொல்லி வேள்விகள் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறச்ச முதல்ல அந்த ஐயர் சொல்கிறது நாடி சோதன் பண்ணுங்க அப்படின்னா. ஏன்னா நாம் செய்கின்ற காரியங்களில் 100% நம் மனம் லயித்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை செய்ய. அப்போ இந்த அலைபாய்கின்ற மனதை அடக்குகின்ற ஆற்றல் இந்த நாடி சோதன் பிராணாயாமாவிற்கு உண்டு. இவ்வளோ நேரம் இந்த மூச்சை பற்றி நான் பேசிய அனைத்துமே புத்தகங்களில் படித்து விட்டோ அல்லது வேறு ஏதாவது செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டோ நான் உங்களிடம் பேசவில்லை. சுயமாக இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக நான் பெற்ற அனுபவங்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு இல்லத்தரசி தான் நான். அடிப்படையில் நான் ஒரு இல்லத்தரசி. வீட்டுக்குள்ளேயே வெளி உலக தொடர்பே இல்லாமல் அடைபட்டு கிடந்த எனக்கு இந்த மூச்சு பயிற்சி தான் எனக்கு வேறொரு உலகத்தை காட்டி கொடுத்தது. உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு வகையான நன்மைகளை நான் அடைந்திருக்கின்றேன். வாழும் கலை மூலமாக என்னுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவருடைய அருளாலும் அன்பினாலும் எனக்கு கிடைத்த இந்த மூச்சு பயிற்சிக்கு முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மூச்சு என்பது வாழ்வின் ஆதாரம். இந்த மூச்சை நல்ல முறையில் நாம் உபயோகப்படுத்தினால் இல்லை வாழ்வில் சேதாரம் என்று சொல்லலாம். அதாவது வாசுகி, இப்பொழுது நீங்கள் கற்றுக் கொடுத்து தான் நான் அந்த பிராணாயாமத்தை முறையாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய நற்பயன்களை முழுமையாக நான் உணர்ந்து அனுபவித்த நிலையிலே தான் இந்த நற்பயன்கள் மற்றவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் உங்கள் மூலம். அதுதான் இன்றைய விடை தேடும் வினாக்களுடைய நோக்கம். மூச்சு பயிற்சியின் மூலம் நாம் எவற்றை பெற முடியும் என்பதுதான் கேள்வி.
அந்த கேள்விக்கு தான் நீங்கள் இதுவரை விளக்கமாக பதிலை வழங்கி இருக்கிறீர்கள். இது பதஞ்சலி யோகத்திலிருந்து தொடங்கி திருமூலரிலிருந்து விரிவாக நீங்கள் விளக்கினீர்கள். ஆக திருமூலரை நான் திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடியவன். அந்த திருமூலரே அந்த அட்டாங்க யோகம் என்பதில் பிராணாயாமத்தை ஒன்றாக அவர் குறிப்பிட்டு அதை விரிவாக விளக்குகிறார். எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கூட அவற்றை நாம் படிக்கிறோம். ஆனால் செய்முறை என்பதை நாம் படித்துவிட்டு செய்தால் அதை பிழையறச் செய்ய முடியாது. அதனால் திருமூலரை திரும்ப திரும்ப வற்புறுத்துவது சரியான குருவை வைத்து கொண்டுதான் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எனக்கு வாய்த்த குரு நீங்கள். எனவே உங்கள் மூலமாக நான் அந்த பயிற்சியை பெற்றிருக்கிறேன். இதன் மூலம் நான் சொல்ல விரும்புவது, பிராணாயாமம் என்பது மிக முக்கியமானது. சுவாசத்தை நாம் எப்படி உள்வாங்கி வெளிப்படுத்துகிறோம் என்பதில் லயம் மாறாமல் நடப்பது என்பதுதான் அந்த ரிதம், அதுதான் மிக முக்கியம். அதனால்தான் பாரதி 66 என்கிற பகுதியை நீங்கள் படித்தால் அதில் தெளிவாக அவன் சொல்லுவான், கோபத்தினால் நாடியிலே அதிர்ச்சி உண்டாம், கடுங்கோபம் பேரதிர்ச்சி, சிறிய கோபம் ஆபத்து என்று பேசுகிறான். அப்போ இந்த கோபம் என்பது அதிர்ச்சியை தருகிறது, நாடியை அதிர வைக்கிறது. நாடி அதிர்ந்து போனால் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, ஒரு லயத்திற்கு உட்பட்டார் போல் வாழ்வை செலுத்தி கொண்டே நாம் போக வேண்டும் என்றால் இந்த மூச்சு பயிற்சி என்பதுதான் அடித்தளம், ஆதாரம். அதை ஒரு குருவை வைத்து கொண்டுதான் நாம் முதலில் கற்றாக வேண்டும். அப்படி கற்கும் போதுதான் அதனுடைய முழு பயனையும் நாம் பெற முடியும். எனவே எனக்கு குருவாக இருந்து நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அதன் மூலம் நான் நற்பயனை அடைந்திருக்கிறேன். இதை கேட்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள், அவர்கள் தானாகவே இந்த பக்கத்தில் இழுத்து இந்த பக்கம் விட்டு எதையோ செய்து எதுவோ நிலையில் போய் நிற்காமல் அவர்களும் முறையாக ஒரு குருவின் மூலம் இந்த பயிற்சிகளை பெற்றால் அவர்கள் ஆயுள் நீளும், ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும், மனம் சலனமற்று இருக்கும். அதைவிட ஒரு பெரிய வரம் எதுவுமே இல்லை. எனவே சலனமற்ற, குழப்பமற்ற, தெளிவான சிந்தனை ஓட்டமுடைய ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொள்வதற்கு கூட நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த மூச்சு பயிற்சி தான் முக்கியமானது. இவ்வளவு முக்கியமான ஒரு பிராணாயாமம் குறித்து இவ்வளவு அழகாகவும் எளிமையாகவும் சான்றுகளோடு விளக்கியதற்கு நிரம்ப நன்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு எடுத்து கொடுத்து நீங்கள் இதை ரொம்ப வெகு அழகாக நீங்க இப்போ கடைசியா சொன்னீங்க எல்லாத்தையும். இது மறுபடியும் நான் வலியுறுத்துவது என்னவென்றால், முறையாக கற்று தேர்ந்த ஒரு பயிற்சியாளரிடம் சென்றுதான் நாம் இந்த பிராணாயாமாவை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக்க நல்ல. எவ்வளவோ நான் படிக்கிறேன், எவ்வளவோ கருத்துக்களை நெஞ்சுக்குள் சுமக்கிறேன். ஆனால் நீங்க சொன்ன போது எனக்கு வியப்பாக இருந்தது. அதாவது குழந்தையாக பிறக்கிற பொழுது முதல் மூச்சை உள்ளிழுக்கிறது, அது மூச்சை உள்ளிழுக்கிற பொழுது அழுகிறது. குழந்தை அழும் பொழுது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள் மகிழ்ச்சியில். கடைசியில் அந்த மூச்சு வெளிப்படுகிறது. வெளிப்படுகிற நேரத்தில் சிவம் சவமாகிறது. சவமாகி போன நிலையில் சுற்றி இருப்பவர்கள் அழத் தொடங்கி விடுகிறார்கள். ஆக சிரிப்பில் தொடங்குகிற வாழ்க்கை அழுகையில் முடிகிறது என்கிற அந்த இடத்தை நீங்கள் மிகச் சிறப்பாக பதிவு செய்தீர்கள். பல வகையில் இது பயனுள்ள நிகழ்ச்சி என்று நான் நம்புகிறேன். இந்த என் மூலமாக எனக்கு நீங்கள் நிறைய விளக்கத்தை வழங்கி இருக்கிறீர்கள், எனக்கு நீங்கள் பயிற்சியை கொடுத்திருக்கிறீர்கள். என் மூலமாக, இந்த பதிவின் மூலமாக மற்றவர்கள் அனைவரும் பிராணாயாமத்தை செய்வது மிக மிக முக்கியமானது. நான் முறையாக ஆசனங்கள் போடுகிறேன். முறையாக ஆசனங்கள் போடுகிற எனக்கு எப்படி இந்த பிபி வரும் என்றேன். நீங்கள் ஆசனங்கள் போட்டால் மட்டும் போதாது, நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். 45 நிமிடங்களுக்கு குறையாமல் நீங்கள் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் புறம் தள்ளிவிட்டு நடைப்பயிற்சி அன்றாடம் மேற்கொள்ள வேண்டும். முடிந்த வரையில் மூச்சு பயிற்சியை முறையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த மூன்றையும் நீங்கள் சரியாக வைத்து கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். அதனால் அவர் சொன்ன அந்த மூன்றில் 2 நான் ஏற்கனவே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். உங்கள் அறிமுகம் கிடைத்த பிறகுதான் 3ஆவதையும் பெற்று முழுமையான மனிதனாக மாறினேன். அதை மற்றவர்களும் இந்த 3 நிலைகளிலும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டிக் கொள்வதையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். இறுதியா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம கொரோனா அந்த தொற்று நோய் வந்த போது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் நிறைய பேர் உயிரிழந்தார்கள் அல்லவா? நமக்கு இறைவன் 2 சிலிண்டர்களை கொடுத்திருக்கிறான், ஆக்சிஜன் சிலிண்டரை. அதுதான் நம்ம லங்ஸ், நுரையீரல். அதை என்றைக்காவது கவனித்திருக்கிறோமா? அந்த சிலிண்டர் நிரம்பி இருக்கிறதா என்று நன்றாக இந்த போன்ற மூச்சு பயிற்சிகள் செய்து நீண்ட ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து எடுத்து நாம் இருக்கும்போது நம் நுரையீரலில் பிராணசக்தி அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கின்றது. நம் மனம் இந்த அழுத்தங்களால் தான் தீய வழிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மது கலாச்சாரமாகட்டும், கஞ்சா, இது போன்ற இளைய தலைமுறையினர்கள் நிறைய இந்த போன்ற தீய வழிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக இளைஞர்கள் இந்த வயதில் இது போன்ற மூச்சு பயிற்சியை எடுத்துக்கொள்வது அவருடைய எதிர்கால வளமான வாழ்க்கைக்கு ஒரு வழிவகுக்கும் என்பது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன் ஐயா. ஒரு மிகச்சிறந்த செய்தியையும் நீங்கள் சேர்த்து விட்டீர்கள். அதாவது எந்த தீய பழக்கங்களிலும் நம்மை பற்றி கொள்ளாமல் அவற்றிலிருந்து விடுபட்டு விலகி நின்று வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதற்கும் உடலை நலப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த மூச்சு பயிற்சி மிக முக்கியமானது என்று நீங்கள் சொன்னதன் மூலம் பார்வையாளர்கள் நிச்சயமாக பயனடைவார்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நன்றி வாசுகி. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.